ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒன் டே விளாக் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அது மார்னிங் விளாகாக மாறிடுச்சு. இன்றைக்கி எப்படியாவது ஒன் டே விளாக் போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு வந்திருக்கேன். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்றது இந்த வீடியோவில் வந்து காமிக்க முடிஞ்சது அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுறேன்றதுனால இந்த வீடியோ வந்து நான் காமிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான டங்கு கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, கீழே டேக் பண்ணுற அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இப்போ வந்து வீடியோக்குள்ள வந்தாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு காலேஜுக்கு ரெடி ஆயாச்சு. இன்னும் பொட்டு வைக்கல, குங்குமம் வைக்கல, எதுவுமே பண்ணலை. அதை மட்டும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாப்பாடு வைக்கணும். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வச்சதே கிடையாது அந்த மாதிரி. இன்றைக்கி ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னன்றதை நான் வீடியோவில் காமிக்கேன். அதை பற்றி சில விஷயம் வந்து சொல்ல முடிஞ்சு அப்படின்னா நான் சொல்கிறேன். அம்பர் வச்சுட்டு தான் நம்ம எப்பயுமே பொட்டு வைப்போம், குங்குமம் வைப்போம், அதே மாதிரி வச்சுருவோம். எங்கள் வீட்டு அம்பர் பாருங்கள் எவ்வளோ கொள்ளவெறித்தனமாக இருக்குங்க. எங்கள் வீட்டு அம்பர் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இப்போ வந்து நம்ம லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இப்போ சாப்பாடு வச்சுருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேகமாகவே எந்திரிச்சிட்டேன். ஏன் வேகமாக எந்திரிச்சுன்ற ரீசனையும் நான் சொல்லிடுறேன். எப்பயும் மாமா வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மணிக்கு 3:30க்கு தான் கால் பண்ணுவாங்க. பேசிட்டு திருப்பி தூங்கிடுவேன். 1/4 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் பேசிட்டு திருப்பி தூங்கிடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கே 5 மணிக்கு தான் வந்திருப்பாங்க, 4:30க்கு தான் வந்திருப்பாங்க போல். 5 மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்க. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் எப்போயும் எனக்கு கால் பண்ணுவாங்க. 5 மணிக்கு கால் பண்ணாங்க. 5:15 வரைக்கும் பேசணும். இதுக்கு மேலே நம்ம தூங்கணும் அப்படின்னா இன்றைக்கி காலேஜ் கண்டிப்பாக லீவு தான். ஏற்கனவே 3 நாள் கழிச்சு நேற்று தான் போயிருக்கேன். இன்றைக்கி தூங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி லீவு தான் போடுற நிலமை வரும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்தேன். அதுக்கப்புறம் 5:30லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 6:15 ஆகுது. ஃபுல்லாகவே கிளம்பி முடிச்சுட்டேன். வேகமாக கிளம்பி முடிச்சுட்டேன். ஆனால் கிளம்பி முடிச்சுட்டு கொஞ்சம் போர் அடிக்கும். அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. சரி, பார்க்கலாம். இன்றைக்கி வந்து புதுசாக வந்து எங்கள் வீட்டில் வந்து லஞ்சுக்கு வந்து என்னது அப்படின்றத காமிக்க போகிறேன். மார்னிங்கும் சரி லஞ்சுக்கும் சரி ரெண்டுக்குமே இதே தான். எங்கள் வீட்டில் தனித்தனியாலாம் நாங்கள் எப்போயுமே வைக்க மாட்டோம். நைட்டுக்கு வேணால் கொஞ்சம் ஏதாவது தனியாக சமைக்கிற மாதிரி இருக்கும். 2 நேரத்துக்கு ஒரே சாப்பாடு தான், அந்த மாதிரி தான் வச்சுருப்போம் நாங்கள். ரேஷன் அரிசி சாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொச்சை குழம்பு. அப்புறம் வந்து இதை பற்றி தான் நான் இப்போ வந்து பேச வந்திருக்கேன். கோவக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே எங்கள் வீட்டில் வச்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து வச்சுருக்காங்க. அதனுடைய பெனிஃபிட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் கோவக்காய் வச்சது கிடையாது, நாங்கள் சாப்பிட்டதும் கிடையாது. கோவக்காயோடைய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத கொழுப்பை வந்து குறைக்கும். அதுக்கப்புறம் வந்து உடல் எடையை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சர்க்கரை நோயை வந்து தடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்னமோ சொன்னாங்களே, சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய பெனிஃபிட் வந்து இதுதான் புதுசாக வச்சுருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கசக்குமா என்னன்னு கூட தெரியல. இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டா தான் தெரியும். சாப்பிடல அப்படின்னா எங்கள் அம்மா எனக்கு கொன்னே போட்டுரும். ஏன்னா முன்னாடி வந்து சாப்பிடல அப்படின்னா விட்டுட்டாங்க, எப்படியும் புலம்புவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. சாப்பிடல அப்படின்னா அதையே சொல்லுவாங்க. ஐயோ இது நம்ம சாப்பிட்டே முடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். அதில் இருந்தால் இப்போ எதாவது வச்சாங்க அப்படின்னா சாப்பிட்றது. அப்படி நல்லா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு அப்பளம் வேறு பொரிச்சு வச்சுருக்கேன். நல்லா இல்லை அப்படின்னா நம்ம இதை வச்சு எப்படியாவது சாப்பாடை தள்ளிடலாம் அப்படின்றதுக்காக. நீங்கள் கோவக்காய் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்றதை கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. சரி, வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்ற 7 மணி தான் ஆகுது. இப்போ தான் எங்கள் ஊரில் பெல்லே அடிக்குது பாருங்கள். 7 மணிக்கு ஃபுல்லாகவே கிளம்பி முடிச்சுட்டே ஷால் குத்துறது மட்டும்தான். சாப்பாடுமே போட்டு வச்சாச்சு. நம்மளுக்கு காலேஜுக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஷால் குத்திட்டு அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். ஆனால் இப்போயே போய் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் மொபைலை பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம பஸ் ஏறுறதுக்கு வந்து போகணும். 7:25க்கு தான் நம்ம வீட்டை விட்டு இருந்தே நான் கிளம்புவேன். 7:25 7:30க்கு தான் நான் கிளம்புவேன். அவ்வளோதாங்க, கிளம்பி முடிச்சாச்சு. நல்லா சூரியன் நம்ம மூஞ்சிக்கு நேராக அடிக்கி, அதனால தான் கொஞ்சம் வீடியோக்கு வந்து நல்லா பிரைட்டாக தெரியுவேன். 5 மணிக்கெலாம் ஒன் டே விளாக் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலான்னு நினச்சேன். பட் லைட்டிங் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. அதனால தான் நான் எடுக்கவே இல்லை அப்படின்னா அப்போ இருந்தே நான் ஆரம்பிச்சிருப்பேன்.
சரி நம்ம காலேஜுக்கு கிளம்பும் போதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். நான் இல்லை அப்படின்னா அப்பயே எடுத்துருப்பேன். நான் 5:15 குளிக்க போகிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. 5:15 5:15 வரைக்கும் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். 5:30 வந்து குளிக்கவே போயிட்டேன். நான் அவ்வளோ வேகமாக இன்னைக்கு கிளம்பிட்டேன். இப்போல்லாம் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன் அப்படின்னா லைவ் இப்போ போட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ லைவ் நான் எப்போ போட ஆரம்பிச்சேன், இப்போ கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு கொஞ்சம் மேலே வேணா இருக்கலாம், 2 மந்த்லாம் ஆயிருக்காது. அப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டார்டிங் லைவ் போட ஆரம்பிச்சதில் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. எனக்கே இப்போ வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அப்படியே பேட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 வரதான் செய்யும். அதை வந்து தட்டி விட்டுட்டு அந்த நல்லதாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கக்கா, யார் என்ன வேணால் சொல்லட்டும், நீங்கள் உங்கள் வீடியோஸ் நீங்கள் கரெக்டாக ரெகுலராக போடுங்க, இந்த வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இதாக இருக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நம்ம இத்தனை நாள் வீடியோஸ் போட்டதுக்கு இப்போ பலன் கிடச்சிருச்சுடா, நம்மளே ஒரு ஆளாக நினச்சி நம்மளே தேடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் மைண்டில் வந்துருச்சு. அது போக ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன். அவங்க நேம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, வேணா உங்களுக்கு நான் இந்த சைடு வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் என்னென்னு. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அபார்ஷன் ஆனதுக்கு வந்து சோசியல் மீடியாவை மட்டும் குறை சொல்லாத, நீயும் சேஃபாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை தான். சோசியல் மீடியாவை ஆனால் நான் குறை சொல்லவே இல்லையே, போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு எல்லா பேரும் சொன்னாங்க. 3 மந்த்துக்கு மேலே வந்து போடுங்க, அதுக்குள்ளே வந்து போடாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் வந்து குறை சொல்லவே இல்லையே. சோசியல் மீடியாவில் போட்டதுனால தான் எனக்கு அபார்ஷன் ஆச்சு நான் சொன்னேன் அவங்ககிட்ட. இல்லை யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள், நான் அவங்ககிட்ட வந்து சொன்னேனா சோசியல் மீடியாவில் போட்டதுனால மட்டும்தான் எனக்கு அபார்ஷன் ஆச்சுன்னு நான் சொன்னேனா? நான் ஒரு வீடியோலையுமே அப்படி நான் சொல்லவே இல்லை. எல்லா பேரும் சொன்னது என்ன, நீங்கள் 3 மந்த்துக்கு மேலே வந்து போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை தான் சொன்னேன், நான் 3 மந்த்துக்கு மேலே தான் சிஸ்டர் நான் போட்டேன், ஆனாலும் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அது போக நான் வந்து ட்ராவல் பண்ணேன், காலேஜுக்கு போனேன், இங்கேருந்து மதுரைக்கு போனேன், அந்த ட்ராவலிங்னால் ஆகிருக்கலாம். அது போக நான் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோவே போட்டேன், அதை பார்க்காம நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னா நான் என்ன தான் பண்ணுறது. ப்ரெக்னென்சிக்கு 2 வீக் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்பயே டேப்லெட் கொடுத்துருப்போம். ஆனால் டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லலை, அதனால ஆயிருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அபார்ஷன் ஆனப்போ என்கிட்ட டாக்டர் சொன்னாங்க அதனால ஆயிருக்கலாம், இல்லைனா நான் ட்ராவல் பண்ணதுனால ஆயிருக்கலாம், இல்லை அப்படின்னா நான் ஃபுட்டு வந்து சரியாக எடுத்துக்காதனால ஆயிருக்கலாம், அது எதுவானாலும் ஆயிருக்கலாம். அது வந்து முடிஞ்சு போனது. நான் சோசியல் மீடியாவை மட்டும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. ஏமே தப்பு இருக்குது, அவங்க சொன்னது சோசியல் மீடியாவில் கொஞ்சம் மெதுவாக போட்டிருக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக மட்டும்தான் நான் சொன்னேன். சரியா, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஒருத்தவங்க இந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் கீழே சைடு வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அந்த கமெண்ட் இருந்தது அப்படின்னா. சரி ஓகே, பார்க்கலாம். கிளம்பி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணலான் இருக்கேன். இப்போ எடுத்த வீடியோ தான், ஷார்ட்ஸ் வந்து எடிட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன் வெட்டியாக தானே இருக்கும், சும்மா தானே இருக்கும், அதையாவது எடிட் பண்ணி போடுவோம் அப்படின்ட்டுருக்கேன். சரி ஓகே, நம்ம கிளம்பிட்டு எப்போ கிளம்புறோமோ அப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கேன். ஓகே பாய். இப்போ வீட்டுக்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்தேன். எப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:10 4:15 வந்துடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது 4:30 ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி பஸ்ஸு லேட்டு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வரும்போது அப்படியே பூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் A4 ஷீட் பேப்பர் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அப்போ தான் லைட்டாக ஒரு சின்ன கிளிக்காக எடுத்திருப்பேன். ஆனால் நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன், அங்கே உள்ள இடத்த மட்டும் நான் எடுத்திருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வீட்டுக்கு வந்து உடனே இருந்து டீயை தான் பார்த்தேன். டீ இருக்கான்னு பார்த்து ஒரு டீயும் இல்லை. சரி அப்படியே விட்டாச்சு. எங்கள் அம்மா இன்றைக்கி போடலன்னு நினைக்கிறேன், வேலைக்கு போயிட்டாங்க. இல்லை அப்படின்னா இப்போ சண்டை போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே டீ இருக்கணும், டீ இல்லை அப்படின்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். சில நேரம் நானாகவே கூலாகிடுவேன், சில நேரம் சண்டை போட்டுருவேன். ஏன்னா ரொம்ப டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் சண்டை வந்துடும். சில நேரம் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னா ஐயோ டீ இல்லையா அப்படின்ட்டு கொஞ்சம் நானாகவே அப்படியே விட்டுருவேன். ஒரு நாளைக்கு நானாக போட்டுருவேன், இல்லை அப்படின்னா நான் போட மாட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்றது பார்க்கலாம். லைவ் வரணும். லைவ் வர்றதுக்கு சார்ஜ் சுத்தமாக இல்லை, சார்ஜ் போட்டுட்டு அப்புறமா லைவ் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், அப்புறமா பார்க்குறேன் நான். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, ஸோ நம்ம வந்து கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். மணி பார்த்தீங்க அப்படின்னா 7:30 ஆயிடுச்சு. என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேக்ரவுண்ட்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க.
இது வந்து கீழ் வீட்டில் இருக்கேன், நம்மளோட வீட்டு கீழ் வீட்டில் இருக்கேன். அதனால தான் பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே வச்சு வீடியோ எடுத்தது கிடையாது, ஃபஸ்ட் டைம் எடுக்கேன். அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. திருநீர் பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ணுறோன்ற பார்க்கலாம் வாங்க. லைவ் போடணும் இப்போ, அதனால் லைவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போ நைட்டு வந்து மணி 10:45 ஆயிடுச்சு, இன்னும் நம்ம தூங்கலை. ஒன்று வந்து இப்போ உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சரி காமிச்சிடலாம். 29 நம்ம வந்து இன்றைக்கி மருதாணி வச்சுருக்கோம். நான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் மருதாணி வைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு இன்றைக்கி தான் விடிவு கலந்துருக்கு. அம்மா கிட்டே இன்றைக்கி வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீடாக போய் பறிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி கொடுத்தாங்க. நம்மளும் வச்சு முடிச்சாச்சு. கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, அது கொஞ்சம் நேரம் எழுதிட்டு டீ குடிச்சிட்டு மருதாணி வச்சுட்டு இப்போ வந்து தூங்க தான் போகிறோம். நம்ம நைட் வந்து சாப்பிடல. ஏன் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு, ஆனால் டீ இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. டீ இல்லை அப்படின்றனால சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அதனால தான் நம்ம இன்றைக்கி நைட் வந்து சாப்பிடல, ஈவினிங்கே சாப்பிட்டனால. சரி ஓகே, விலாக் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.